இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே
லூக்கா நற்செய்தி அலகு 21 இறை சொற்றொடர்கள் 12 முதல் 19 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: அனைத்தும் நடந்தேற முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, இந்த இறைவார்த்தை வாசிக்கப்பட்டவருடைய கடைசி பகுதி மனசுக்கு கொஞ்சம் இதமாகத்தான் இருக்கிறது. ஏன் இதமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் உண்மையை, நேர்மையை, நல்லதை, நியாயத்தை, சமநீதியை, சமூக நீதியை, சமத்துவத்தை, சந்தோஷமான வாழ்க்கையை சொல்லி காட்டுகிற பொழுது நான் எல்லாம் அடையனாக மாறிவிடுகிறேன். அது திருச்சபைக்கு உள்ளும் சரி, அருள்பணியாளர்கள் மத்தியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, குடும்பத்திலும் சரி, நட்பு வட்டாரங்களிலும் சரி, உதவி செய்கின்ற தளங்களிலும் சரி, உதவி செய்யப்படுகின்ற தளங்களிலும் சரி, அரசியல் தளங்களிலும் சரி, அதிகார தளங்களிலும் சரி, தலைவர்கள் மத்தியிலும் சரி, வழிகாட்டுகள் மத்தியிலும் சரி, இறைவனுடைய பார்வையிலே இது நேர்மையானது, நல்லது, ஏற்புடையது, நியாயமானது, உண்மையானது, சுயநலம் இல்லாதது என்று நாம் சொன்னோம் என்று சொன்னால் நம்மை எல்லாம் முட்டாளாக மாற்றி விடுகிறார்கள். உலகில் வாழும் காலத்தில் இருந்து கடைசி வரை நன்மைக்கும் தீமைக்கும் இடையே போட்டி நடைபெற்று கொண்டேதான் இருந்தது, இருக்கவும் செய்யும். அந்த போட்டிகள் ஏதோ குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் நடைபெறுவது அல்ல, மாறாக தினம் தினம் நடைபெறுகிறது. நாள்தோறும் நடைபெறுகிற இந்த போட்டியிலே நன்மை வெற்றி பெற்றால் நாம் சாதித்திருக்கிறோம் என்று அர்த்தம். தீமை வெற்றி பெற்றால் நாம் சரிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். பரிசோதித்து பார்க்க இன்றைய இறைவார்த்தை நம்மை பரிவோடும் பாசத்தோடும் நம்பிக்கையோடும் அழைக்கிறது. கிறிஸ்தவர்கள் நாம் நன்மையை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். நமது வாக்குகள் அனைத்தையும் நன்மைக்கு அளிக்க வேண்டும். நன்மையை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். நன்மையை நாடும்போது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால், ஒன்று எதிர்த்து பேச முடியாது, இன்னும் ஒன்று எதிர்த்து நிற்க முடியாது. நாம் ஆண்டவர் பக்கமாக இருந்து நன்மையை நாடுகிற போது யாரும் நம்மை எதிர்த்து பேச முடியாது. அந்த அளவுக்கு ஞானத்தை கடவுள் நமக்கு தருகிறார். நாம் பேசுவது இனிமையாக இருக்கிறது, எதிரிகளை ஓடச் செய்கிறது. நாம் பேச்சு முன் அவர்கள் பேச்சு செல்வாக்கு இழந்து போகிறது. இதுதான் உண்மை. இரண்டாவது, நன்மையை மட்டுமே நாம் நாடும்போது நமக்குள் தெய்வீக சக்தி வருகிறது. அந்த தெய்வீக சக்தி நம்மை மிகவும் பலமிக்கவர்களாக மாற்றுகிறது. ஆகவே நம் முன் இருள் இருக்க பயப்படுகிறது, அலகை நம் முன் நிற்க அஞ்சுகிறது, நடுங்குகிறது. இதுதான் இன்றைக்கு உண்மை. இந்த நாட்களில் முழு மனித வாழ்க்கை வாழ்வதில் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. சில சமயங்களிலே வேதனையாகத்தான் இருக்கும். இதையும் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு நாம் முயற்சி எடுக்கிறோம். மனித நேயத்தோடு வாழ்ந்தால் பல இழப்புகள், நற்செய்தி விழுமியங்களை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தால் ஏராளமான தொல்லைகள். ஒதுங்கி வாழ்ந்தாலும் வாழ விட மாட்டேங்கிறாங்க. ஒதுக்கி வாழ்வது தப்பு என்று சொல்லுகிறோம், ஒதுங்கி வாழ்ந்தாலும் தப்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்றைக்கு அதிகமான பேர் ஒதுக்கி கொண்டே இருக்கிறார்கள். சில பேர் அதிகமான பேரை ஒதுக்கி கொண்டும் இருக்கிறார்கள். இது எல்லா தளங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியம்தான். எனவே பின்வாங்க முடியாது, பின்வாங்கவும் கூடாது. இத்தகைய சூழல்களில் இந்த இறைவாக்கு ஆறுதலாக இருக்கிறது. என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை
வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நம்முடைய பாணியில சொல்லணும்னா கொஞ்சம் கெட்ட வார்த்தை போல தோணும். அது இறைவனை நம்பி வாழ்கிற மனிதனுக்கு துன்பங்கள், இழப்புகள் அதிகம், அவமானங்கள் ஏராளம். நான் யாரை நம்பி இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்ற பவுலடியார் தன் வாழ்வில் அடுக்கடுக்காக துன்பங்களை அனுபவித்த போதும் துவண்டு போகவில்லையே. கிறிஸ்துவுக்காக வாழ்வதால் நாம் பொருட்களுக்கு சேதம் உண்டாக்கலாம், பெயரை நாற்றலாம், தூற்றலாம். வேண்டுமென்றால் தூற்றுவது போல போற்றலாம், போற்றுவது போல தூற்றவும் செய்யலாம். இதெல்லாம் பார்த்து, இந்த லைக்கை பார்த்து, கமெண்டை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. வாழ்க்கையில் உறவுகள் நம்மை புறக்கணிக்கலாம், புறக்கணிக்கிறது. சலுகைகளை இழக்கலாம், இழக்கிறது. பதவி இல்லாமல் போகலாம், போகிறது. காவல் நிலையமும் நீதிமன்றமும் இழுக்கப்படலாம், இழுக்கிறார்கள். குடும்பமே காட்டி கொடுக்கலாம், காட்டி கொடுக்கிறது. அஞ்ச வேண்டாம், அஞ்சுகிறார்கள். கலங்க வேண்டாம், கலக்க வருகிறது. பயப்பட வேண்டாம், பயப்படுகிறோம். உங்களை வெல்ல எவராலும் இயலாது. அதுதான் உண்மை. நமக்கு தேவை மன உறுதி ஒன்றே, கடவுள் நம்பிக்கை மட்டுமே. அவர் நம் வாழ்வை காத்துக்கொள்வார். புரிந்து செயல்படும் மகனே, மகளே, வெற்றி நமதே, உறுதி. ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, மன உறுதியோடு நாங்கள் இயேசுவை பின்தொடர எங்கள் யாவருக்கும் உம்முடைய திருமகனுடைய துணிவையும் துணிச்சலையும் தாரும். ஆமேன். ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு, என் பிரிவு, என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள், மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. ஆறுதலான ஆண்டவரே,
என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனையாளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள்
உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே, கிழக்காட்டு விளையின் பிடிவும் நீரே கீதம் தந்தாயே. உமது வாழ்வில் ஒளிரும் பாடம் எமது வாழ்வின் பயண ஓடம், உமது பாடலில் மிளிரும் தேடல் எமது பணிகளின் அழகு சூடல். உமது தூய தாய்மை நிழலில் எமது நேய நினைவு நனைக, உமது புரியும் பரிவும் நிதமும் எமது இதய சுரமாய் நிறைக. பாசதீபம் பாதம் ஏற்றி பரிவை வேண்டிடவே, பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே. எமது குடும்ப மொழியின் உறவு, எமது குடும்ப உயர்வின் சிறகு, எமது உதவும் குணத்தின் உறுதி, எமது உயிரை சுமக்கும் குருதி. உமது ஆமெனும் அர்ப்பணச் சொல்லில் எமது ஆயுள் முழுதும் வாழ்க. உமது கனவும் கனிவின் மனமும் எமது பங்கு
தீபம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே பாசதீபம் பாதம் ஏற்றிவும் பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே பாசதீபம் பாதம் ஏற்றி உம் பரிவை வேண்டிடவே பாதுகாவல் நீரையாகி பாதை காட்டும் தாயே அழகின் அழகே அருளின் உருவே லூர்து தாயே கிழக்காட்டு விளையின் விடிவும் நீரே கீதம் தந்தாயே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.